ஒரு வாரமாட்டம் ஆச்சு நான் வீடியோ போட்டு. ஏன்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் ஹஸ்பண்டுக்கு அம்மா போட்டிருக்குது. அதனால வீட்டில் எதுவும் கடுகு தாளிக்கக்கூடாது, மிளகாப்பொடி வாசடிக்கூடாது, தோசை ஊற்றுற எண்ணெய் மணம் வரக்கூடாது அப்படின்னு சொன்னாங்கன்ட்டு நான் எதுவுமே குழம்பு ரெசிபி அந்த மாதிரி எந்த சமையலுமே செய்யவே இல்லை. ஆவியில் வேக வைக்கிற மாதிரி தான் இதெல்லாம் செஞ்சுட்டு இருந்தேன். இட்லி, தயிர் சாப்பாடு, இந்த மாதிரி இடியாப்பம் அந்த மாதிரி தான் செஞ்சுக்கிட்டேன். அவருக்கு காலையில் கம்மங்கூழ் செஞ்சுட்டேன். மத்தியானத்துக்கு பார்த்திங்கன்னா இடியாப்பம் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சுட்ருக்கிறேன். நைட்டுக்கு பார்த்திங்கன்னா கம்மஞ்சோறு காலையில் செஞ்சு வச்சுருக்கறனால நைட்டு கொஞ்சம் நீர் ஆகாரமாக கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் செஞ்சு வச்சுட்டேன். காலையிலேயே இடையில மோர், இளநீர், ஜூஸ் இந்த மாதிரி கொடுத்துருவேன். நீங்களும் உங்கள் வீட்டில் குழந்தைங்களுக்கோ இல்லை பெரியவங்களுக்கோ காய்ச்சல் வந்தாலும் இல்லை உடம்பு ரொம்ப சூடாக இருக்கிற மாதிரி இருந்தாலும் உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போய் பார்த்துக்குங்க. இல்லைன்னா அதுக்கான குளிர்ச்சியான பானங்களை சேர்த்துக்கிட்டால் கொஞ்சம் குழந்தைங்களுக்கு சூடு குறையும். இந்த சூடுனால தான் அம்மைங்கிறதே வர்றது. அம்மா வந்தவங்களுக்கு தனியாக படுக்க வச்சு குளிர்ச்சியான பானங்களை கொடுத்து நல்லா சுத்தபத்தமாக வச்சுருந்து அவங்கள பார்த்துருந்தாலே பார்த்திங்கன்னா 5 நாளிலேயே இறங்கிரும். கொஞ்சமாக இருக்கும்போது நம்ம வீட்டில் வச்சு கவனித்து பார்க்கும்போது சரியாயிரும். இது அதிகமாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம டாக்டர் ஆலோசனை கேட்டு செய்கிறது ரொம்ப நல்லது.